சந்தையாக இது காணப்படுறது. இது தொடர்பாக வியாபாரிகளினால ஒரு பிராது சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதாவது கட்டாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்டாணையின் ஆரம்பத்திலேயே எங்களுடைய புதிய சந்தையை ஆரம்பிப்பதற்கான எந்த தடை உத்தரவும் அதில் இல்லை. ஆனால் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சந்தையில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு இதுதான் படுத்தப்பட்டு இன்று மிக பெருமதியான சாமான் எங்களுடைய ஒரு வெற்றிலை 10 ரூபா போகுது 2 லட்சம் ரூபா பெருமதியான வெற்றிலை மேலே இருக்கின்றது. இந்த நகராட்சி மன்றம் ஒரு தனது அதிகாரத்தை மிக 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 ஒரு எதேச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது கலந்துரையாடல் மூலமாக இணக்கப்பாட்டின் மூலமாக முடிக்கப்பட வேண்டிய. அங்கே என்ன செய்யலாம், இங்கே ஒரு வியாபாரிக்கு 10 அடி, அங்கே 6 அடி, என்ன செய்ய முடியும்? இது வண்ணே பாதை. அப்போ இதால் போராட்டத்துக்கு இதால் வருவோம் நெட்டிக்கு மற்ற என்னென்னா வாகனங்களை கொண்டே விடையலாம். டிராஃபிக் யூசியால் அதாவது பிரதேச சபையால் தடுத்து நிறுத்தப்பட்ட காரணத்தால் இந்த ரோட்டில் வெளியே தெருவில் இந்த தேங்காயலையும் மரக்கறிகளையும் பறக்கி கொண்டிருக்கிறேன். வியாபாரி எவ்வளோ மரக்கறி 30 மரக்கறி போட்டு விற்கிற இடத்துல அந்த இடத்த போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதாவது 5 அடியும் 6 அடி அகலத்தில் போய் ஒரு சின்னச்சந்தைக்கு சாமான் பண்ணுறேன்டா பூசணிக்காய் வைக்கலாம், கிழங்கு வைக்கலாம், 5 கிலோ சாமான் தர்றாங்க சந்தை வழியில். மூடித்தான் எடுக்கணும், மூடியாக தான் கொண்டு வருவாங்க. ஒரு மூட்டை பூசணிக்காய் 50 ரூபா பெறும். ஒரு அன்னதானத்துக்கு பண்ணுறேன்டா 2 கிலோ பண்ணுறது இல்லை, 50 கிலோ 10 கிலோ தான் பண்ணுவாங்க. அவைகளோட நாங்கள் கேட்க அவையில் எங்களுக்கு சொல்லுவோம் என்னென்னு சொல்லி சொன்னால் வழக்கு தீந்துட்டுதுன்னு சொல்லி. அதாவது கோர்ட்ஸில் கிராம கோட்டில் உண்டாக்குறாங்க. அதில் இருக்கு பெரிய சேவையில் இருக்கிறது கிலோ இத்தனை சட்டப்படி இருக்கிறத சட்ட நடவடிக்கைப்படி அதை ஒன்றும் செய்யும். கீழ்களத்தில் இருந்து மேலே போய் கோட்டால தீர்த்து கூட்டி மேலே இருக்கிறாங்க. இப்போ திருப்பி அங்கே போய் சொல்லிக்கலாம். அங்கே மார்க்கெட் கட்டேக்கு அதுக்கேற்ற இடவசதிகள் என்ன மாதிரி இருக்கணும். எத்தனை வியாபாரி எவ்வளோ மரக்கறி 30 மரக்கறி போட்டு விற்கிற இடத்துல அந்த இடத்த போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதாவது 5 அடியும் 6 அடி அகலத்தில் போய் ஒரு சின்னச்சந்தைக்கு சாமான் பண்ணுறேன்டா பூசணிக்காய் வைக்கலாம், கிழங்கு வைக்கலாம், 5 கிலோ சாமான் தர்றாங்க சந்தை வழியில். மூடித்தான் எடுக்கணும், மூடியாக தான் கொண்டு வருவாங்க. ஒரு மூட்டை பூசணிக்காய் 50 ரூபா பெறும். ஒரு அன்னதானத்துக்கு பண்ணுறேன்டா 2 கிலோ பண்ணுறது இல்லை, 50 கிலோ 10 கிலோ தான் பண்ணுவாங்க. அப்போ அது வைக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. கோர்ட்ஸில் சொன்னார் அவைகளுக்கு போக்குவரத்து பிரச்சனையோ சனத்துக்கு எந்த ரஞ்சனையும் இருக்கக்கூடாது. கோர்ட்ஸில் நாங்கள் போய் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு எந்த பிரச்சனையும் சனத்துக்கு இருக்கக்கூடாது ஜட்ஜ் ஐயா சொல்லி தான் விட்டாது. அப்போ நாங்கள் அதில் இருந்து நாங்கள் ஒன்றுமே கிடைக்கல. இதுதான் நடந்தது. ஆனால் அவைகள் சொல்லுவேன் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த வழக்கு இது சம்பந்தமான வழக்கு தள்ளுபடி செய்யாச்சுன்னு சொல்லி தள்ளுபடி ஏண்டா ஐயா ஜட்ஜ் ஐயா போய் தள்ளுபடி ஏண்டே 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு என்று சொல்லுவாங்க. எங்களுக்கு சொல்ல இல்லையே, எங்களுக்கு அறிவித்தல் வேற இல்லையே. கோட்சால துண்டு வரணும். இப்போ உங்களுக்கு வழக்கு தள்ளுபடி என்று சொல்லி கோட்சால துண்டு வரணும். இதுவரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒன்றும் வரையில. ஒரு சட்ட இதும் படி வீதியும் படி தான் நோட்டீஸும் போட்டோம். கோர்ட்ஸில் வழக்கு நடக்க கொண்டு நீங்கள் போட்டுருங்க. அப்போ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கோர்ட்ஸில் நாங்கள் இதாண்டு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பார்த்துக்கிறேன். பரம்பரையா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் தெரியாது.
அவங்க பிள்ளைகளுக்கு தெரியாம போய் கிடையாது பத்து சண்டையும் கிடக்கும் இந்த சண்டை இந்த நிலையாங்களுக்கு பார்க்க எதிர்காலத்தில் காட்டல மக்கள் அவைகளோட நாங்கள் கதை கேட்க அவைகள் எங்களுக்கு சொல்லுவேன் என்னென்னு சொல்லி சொன்னால் வழக்கு தீந்துட்டுதுன்னு சொல்லி. ஆனா அது போய் வழக்கு தீர்ந்தாங்க நாங்களே அறிஞ்சு சொல்லுவோம் தானே அறிஞ்சு நாங்களே பார்த்துட்டு நாங்கள் ஒரு போட்டுருக்கோம். அதாவது கோர்ட்ஸில் அவசியம் கிடைக்குது போட்டு வைப்பாங்க வயது போராக்கலாம் பாவம் வரையிலாது ஒரு 60 வயசுக்கு ஜனங்களுக்கு தான் வருத்தம் இல்லை. அப்போ ஜனங்கள் ஏறி வாரத்துக்கு வசதி உண்டு. அப்போ இந்த தான் சரி. அங்கே வருங்களோ காக்கிற வெங்காயத்துக்காக வருங்களோ தோதி வராது ஒரு வெங்காயத்துக்காக தோதி வராது. அதுதான் தூரம் ஆட்டோ பிடிச்சிங்கனாக்கட்டு வருங்களோ ஆட்டோ காசு 2 மணி நேரத்தில் அழகுவார். அதாவது கஷ்டம் மறுமையில் வரைக்கும் இந்த கிட்டே தான் வாங்கிட்டு போவாங்க. ஆட்டோ பிடிச்சிங்கனாக்கட்டு வருங்களோ இன்னும் பார்க்க அவங்க பக்கம் கலந்து வராது. அப்போ அதே யோசிச்சு அப்போ போய் கட்டோடு மக்கள் 40% பிடிச்சி போட்டுருக்கணும் போய் கட்டணும். இந்த வசதிக்கு இதில் குறைய இருக்கு போட்டுருக்கோம். சந்தைக்கு குறைய நீங்கள் இப்போ என்ன முடிவு எடுத்துருக்கிறீர்கள்? இது இந்த சந்தையை பூட்டி இருக்கிறார்கள். அப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன முடிவு எடுத்துறீங்க? என்ன செய்ய போகிறீர்கள்? நாங்கள் வேலை கம்பிப்போம் வசதி எங்களுக்கு அந்த இடத்துக்கு நாங்கள் போகல. அது காணாது குட்டியிடம் வெங்காயம் பிழைக்கணும் ஐயா தெரிவு செய்திடணும். ரொம்ப வெங்காயம் சின்ன வெங்காயம் தெரிவு செய்யணும் வசதி அது இல்லை. இப்போ இடம் இப்போ இடத்துக்கு நாங்கள் தெரிவு செய்து ஆனால் உங்களை மாதிரியான ஆட்கள் அங்கே நின்று சந்தையில் இப்போ வியாபாரம் செய்யணும் தானே? அவையில் ஐயா இப்போ நாங்கள் பிழைச்சி சுப்பிரவாதம் வசதி அவையில் காசு ஆவண்டு போகணும். எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அந்த நியாயம் போகணும் நீக்கி போகணும் மதியானம் சந்தைக்கு இருக்கிறாங்க பரம்பரை சந்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அவ்வளோதான். ஏனண்டா ஆடிகாலத்துல அம்மாண்ட ஹாவல் அம்மாண்ட ஹாவலுக்கு சந்தையில் வியாபாரம் செய்வோம் தேங்காய் அப்போ நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். வாழைப்பழ கடை அந்த தெரியும் ஐயா சொல்லுவோம். ஆனால் என்ன நாங்கள் இங்கே 45 வருஷமாக நடந்து இருக்கோம். இங்கே கீழே இருக்கே நான் மேலே இருந்து வியாபாரம் செய்து கொண்டு இருந்தேன். இப்போ அங்கே இருக்கிறோம். எங்களோட கடையை வந்து இதே உடனடியாக பூட்டையிடாது பழக்கடை கடைக்கு அதுக்குள்ளே இவ்வளோ சாமான்கள் கிடக்கு இது எடுக்கணும். மற்றது எங்களுக்கு இதை விட்டால் வேற இல்லை. நீங்கள் கேட்டீங்க அங்கே என்ன செய்யலாம். இங்கே ஒரு வியாபாரிக்கு வந்து 10 அடி அங்கே 6 அடி என்ன செய்ய முடியும்? இது வண்ணே பாதை. அப்போ இதால் போயிடாது போராட்டத்துக்கு இதால் வரணும் ஜெட்டிக்கு வந்து மற்ற என்னென்னா வாகனங்களை கொண்டே விடையிலாது. ரபிக்காரன் வந்து உடனே எழுதி கொண்டு போவான். மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ இதை போல் போயிடலாம். இப்படியான சிக்கல் இதை திடீரென இந்த முடிவெடுத்தது பிள்ளை சரிதானே? இல்லை நாங்கள் என்ன கேட்குறோம் ஐயா, இதே சந்தையில் வியாபாரம் செய்த ஆக்களும் கொஞ்சம் பேர் போய் இப்போ தற்போது அங்கே சந்தையில் இருக்கணும் 2 பேர் அவைகளுக்கு அது சூட்டபுளான அப்புறம் அவை போய் அங்கே இருக்கணும். சூட்டபுளாக இல்லை. அவை வந்து தங்களோட இதுக்காக போய் அங்கே இருக்கணும். அங்கே எந்த வித ஒரு விரத காரணம் வந்து சாமான் வேண்ட மாட்டான். மற்றது இந்த பஸ்ஸால் இறங்கி ஒரு வயது போனாலோ இல்லை நீங்களோ ஒரு சாமான் ஒரு 20 கிலோ வேண்டினால் அங்கே இருந்து கொண்டு போயிடலாம். ஒரு கூலியாள் வேணும். அப்போ நாங்கள் தான் அதை தூக்கியெல்லாம் கொடுக்குறோம். பாலக்குள்ள இறங்கி கொண்டே கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம். அங்கே அந்த வசதியும் இல்லை. வேறு சொல்லுங்க. அவை இப்போ வந்து அந்த இதுக்காக தான் போயிருக்கிறோம். மற்றது இவ்வளோ காலம் உளும்பாத இதில் மரக்கரை விற்கிறத மீன் மார்க்கெட் ரோட்டில் உளும்பாதவே இப்போ போயிருக்கிறோம். அங்கே நாங்கள் கேட்குறோம் ஐயா, நாங்கள் இந்த இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட நான் கதைக்கிற போது அவைய சொல்லணுன்னா இது சம்மந்தமான நீங்கள் தொடுத்த வழக்கு தள்ளுபடி செய்தாச்சுன்னு சொல்லுவேன். இல்லை அப்போ இது சம்மந்தம் உங்களுடைய கருத்து என்ன? 26ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு 6 மாதம் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு இந்த இது சம்மந்த வழக்கு வருது. அப்போ கோர்ட்ஸில் ஒரு மாண்புமிகு கோர்ட்ஸ் மன்றத்தில் வந்து அவைகள் அப்படி பொய் சொல்லுவேன்னு அதில் பிரச்சனை இல்லையோ அவைக்கு? அது படித்தவை தான் தெரியும். ஆனால் இது எங்களுக்கு நாங்கள் போய் வழக்குக்கு போய் 24 பேரும் போகிறது ஒவ்வொரு நாளும் போய் திரும்பி அவை வாய்த்தது அப்படித்தான். எங்களுக்கு 6ஆம் மாதம் 20ஆம் தேதி நீங்கள் 2 வாட்டியும் பேசி பறஞ்சு வரணும் முடிவோட. இதே நீதம் தான் மேலே ஏற்றுறது. இந்த ஐயா தான் கீழே இருந்த பிரச்சனைக்கும் மேலே ஏற்றி விட்டது. அவர் சண்டைவாயாலேயே சொல்லிட்டு போட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் அவைகள் அதை பூட்டி போட்டோம்னு சொல்கிறீர்கள். அவைகள் பூட்டுற பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க? உங்களோட தொழிலை இதுக்கான முடிவை எப்படி எடுக்க போறீங்க? உங்களுக்கு இதுதான் மார்க்கெட். இதை விட்டால் நான் என்னை பொறுத்தவரை நாங்கள் வீட்டை போடுவோம். அங்கே போய் இருக்கிறத பெரிய யோசனை. எங்களில் 3 தொழிலாளி
3 தொழிலாளியும் 10 மணி மட்டும்தான் வியாபாரம் செய்யலாம். அது நேரம் வாடகை கணக்கு கோயில்காரன் ஒருதன் மேடாது, சாமான் தூக்க வேண்டியவன் ஒருதனும் மேடாது. ஆனபடியாக நாங்கள் போயிட்டோங்க. சரி. மற்றது இதில் வந்து எங்கள்ட்ட 26 பேர். ஆனால் அங்கே கோடு அடிக்க கிடக்கு 18 பேர். மிச்சாக்கள் என்ன செய்யறது? அதுதான் அதையத்தான் கேட்கும். அதுலேயும் புதினம் என்னண்டா ஐயா 3 கடைக்கு இல்லை. வாழைப்பழ கடை, வெற்றிலை கடை, நிசாந்தன், மற்ற இஞ்சாலோடு அவைக்கு 3 பேருக்கும் இல்லை. எங்களுக்கு நாங்கள் கடைக்கு அவசியமே இல்லை. இல்லை உங்களுக்கு இது மரக்கறிக்காரருக்கு தான் இங்கே 10 அங்கே 6. இதை விட பேந்தினி காற்று ஊட்டி வேண்டாம் புதுக்கட்டடம். சரி பாப்பம் பொறுத்தது பாப்போம். இப்போ படுத்தப்பட்டு இன்று மிக பெருமதியான சாமான் எங்களுடைய ஒரு வெற்றிலை 10 ரூபா போகுது, 2 லட்சம் ரூபா பெருமதியான வெற்றிலை மேலே இருக்கின்றது. இந்த நகராட்சி மன்றம் வந்து ஒரு தனது அதிகாரத்தை மிக 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 ஒரு தன்னெச்சையாக எதேச்சையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது கலந்துரையாடல் மூலமாக இணக்கப்பாட்டின் மூலமாக முடிக்கப்பட வேண்டிய நகராட்சி மன்றத்தையும் மரக்கறி சந்தை வியாபாரிகளையும் கலந்து ஒரு இணக்கப்பாடான ஒரு முடிவை எட்டுவது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலுக்கு 6ஆம் மாதம் 20ஆம் தேதி இந்த கௌரவ மன்றாலே அழைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி அழைக்கப்பட்டு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே மிக மிக அவசரமாக நேற்று இந்த பொருட்களை அகற்ற சொல்லி விளம்பர முடிவை எட்டப்பட வேண்டிய ஒரு தீர்மானம் உயரிய மன்றாலேயே கலந்து அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே மிக மிக அவசரமாக தன்னிச்சையாக ஒரு அதிகார துஷ்பிரியமாக இந்த விஷயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு உச்சக்கட்ட அதிகார துஷ்பிரியமாக இந்த என்ன ரபிக் போலீஸை இதை நிப்பாட்டி வன்வேன்னு சொல்லி குறிப்பிட்டு இங்கே வருகின்ற வாடிக்கை அனைவரையும் தண்டப்பணம் விதித்து அங்கே மிளகச்சந்தை இயங்குவதாக 2 வியாபாரிகளை அங்கே காணி அந்த 2 வியாபாரிகளை கொண்டு இருத்தி கொண்டு அங்கே இயங்குவதாக போலி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது வன்மையாக நாங்கள் மிளக கண்டிக்கின்றோம். நாங்கள் இதற்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த மேலே மிளகச்சாரம் செய்கின்ற ஒத்துமொத்த வியாபாரிகளும் இன்று நாங்கள் வன்மையாக கண்டித்து கொண்டு நாங்கள் தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். நாளை தினம் இதை நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு தெரியப்படுத்தி இதை ஒரு விரிவடைத்த போராட்டமாக நாங்கள் முன்னெடுப்போம். இது ஒட்டுமொத்த வியாபாரிகளுடைய மரக்கறிகள் இது கோடிக்கணக்கான பொருட்கள் இருக்கின்றது. எதேச்சியாக அதை விட வரி கட்டுகின்ற வியாபாரிகளோட கடை இருக்கின்றது. மாதாந்தம் வரி கட்டி 99 வருஷம் குத்தகை எடுக்கப்பட்ட கடை இருக்கின்றது. அது இவ்வாறு ஒரு சபை நகராட்சி மன்றத்தை நீங்கள் எங்கே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு இணக்கப்பாடோட ஒரு சந்தை வியாபாரம் கதைச்சு ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம். அது சம்மந்தமாக தான் மன்றத்திலையும் 6ஆம் 20ஆம் தேதி 2 பேரும் கதைச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. பார்க்கிங் இல்லாத சந்தை வியாபாரிகள் கொள்முதல் செய்கிற பொருட்களை வைக்கல சந்தை பிரச்சனை இருக்கத்தக்கனையாக 1 மாதத்து சபை வரப்போகுது. அந்த சபை வந்து மக்களால் தெரியப்பட்ட சபை வர முன்பதாக மிக மிக அவசரமாக ஏன் கொண்டு போகிறீங்க? உங்களோட பிரச்சனையை கேண்டில் பண்ணி மக்களுடைய சபையை விடுங்க. அவையோட காய்ச்சல் இணக்கப்பாட்டுக்கு வருகிறோம் தான் நாங்கள் சரி பிள்ளையை பார்த்துக்கொள்வோம். நாங்கள் ஒட்டுமொத்த தன்னிச்சையாக கொண்டு நீங்கள் உங்களோட வாட்டில் ஒரு சந்தையை கட்டிக்கொண்டு கோடிக்கணக்கான அரச மனத்தை வீணடித்து போட்டு சாதாரண எங்களை போல வியாபாரிகளை நீங்கள் பழி வாங்குறீங்க. இது எவ்வளோ காலத்து செய்ய போகிறீங்க? எத்தனை நாளை பூட்ட போகிறீங்க? நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டு இந்த சந்தை மரக சந்தை வழக்கை நாங்கள் தாக்கல் செய்யுது. அந்த நீதிமன்றத்தால் எங்களுக்கு ஒரு தீர்வு வந்து அதெண்டா நாங்கள் மதித்து அதுக்கு இதை மாதிரி நாங்கள் நடந்து கொள்வோம். இதை நான் ஒட்டுமொத்த வியாபாரம் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இது ஒரு மிக 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 பாரம்பரிய ஒரு விளைவுக்கு இட்டு செல்லும். மிக ஒரு பருத்தினோட நகரம் என்பது ஒரு சந்தை என்பது ஒரு மத்திய நிலையத்தில் அமைய வேண்டிய ஒன்று. இங்கே வருகின்ற வாடிக்கையாளர் வந்து பெரும்பாலான வாடிக்கையாளர் வந்து கிழக்கூர்லேருந்து பஸ் மூலம் கொள்ள செய்கின்ற வாடிக்கையாளர் மிக மிக ஒரு நாசகார வேலையை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இதற்குரிய தீர்வு வந்து மிக விரைவில் கிடைக்கும். இந்த சந்தை விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கிற போது அதுக்கு நகரசபை சார்பாக வழக்காடுன்றவர்கள் இந்த இதில் போட்டியிடுறாங்க. அது அவருடைய பின்னணியில் தான் இது இயங்குவதாக சொல்லப்படுது. அப்படி ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக இது வந்து நகரசபையோட தனிப்பட்ட முடிவில் அரசியல் கட்சியோட பின்புலத்தோட மிக மிக அவசரமாக இந்த சபை வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற போகின்ற 1 மாத காலம் இருக்கின்ற பகுதியில் மிக மிக அவசரமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் நகரசபை வரக்கு முன்பதாக, அதாவது மக்களுடைய அந்த சபை வருவதற்கு முன்பதாக இது நகராட்சி மன்றமே அதை கொண்டு போனதாகவும் தங்களுக்கு அந்த பழிகளும் தங்கள் மீது விழாமல் அது நகராட்சி மன்றம் கொண்டு போன சந்தை என்ற தொழிற்பொருள் அது அங்கே தான் இயங்குது, புது சந்தை இயங்குது, எங்களுக்கு பொறுப்பில்லை என்ற காட்டுவதற்காக தான் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கு.
பருத்தித்துறை நகரசபை முந்த நாள் கொண்டு வந்து மரக்கறி வியாபாரிகள் இதில் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் பருத்தித்துறை நகரசபை செயலாளர் அவர்கள் ஊடாக மார்க்கெட்டு வெளிப்புறம் உள்புறம் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்குது. வியாபாரிகள் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி புது மார்க்கெட்டுக்கு போக சொல்லி, ஆனால் வியாபாரிகள் ஒரு தடவை அந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு விரும்பாதனால சாமான்களை பின்னேறத்துக்குள்ளே அப்புறப்படுத்த சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு வியாபாரியும் அதிலேருந்து அப்புறப்படுத்தலை. ஏன்னா வியாபாரிகளுக்கு அங்கே போய் வியாபாரம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு போக சொல்லியிருக்கு. ஒரு வியாபாரியும் போகலை. அதே நேரத்தில் எங்களுடைய பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா பொறுமதியான பொருட்கள் மேல் மார்க்கெட்டில் இருக்குது. கூடுதலாக இன்றைக்கு அதை எடுத்து விற்கலைன்னா அது முழுக்க அவ்வளோ பழுதாக போகும். மேல்தளத்தில் கடைகளும் இருக்குது. அந்த கடைக்கு ஒரு தரம் போகாமல் முழுக்க பூட்டி கிடக்கு. எங்களுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. 6ஆம் மாதம் 20ஆம் தேதி நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு தடை உத்தரவு ஒன்று தேவையில்லை. அது ஜட்ஜ் அவர்கள் எங்களுக்கு கூறியிருந்தது, அங்கே தடை நகரசபை போய் எந்த விதமான அச்சுறுத்தலும் வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடாது. 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் என்று சொல்லி ஓர்டரில் நாங்கள் இதுவரைக்கும் வியாபாரம் செய்தோம். நேற்று முன்னாள் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இன்றைக்கு விடிய வந்து பார்த்தா 4 கதவும் பூட்டி கிடக்கு. மற்ற ஜூசியில் வேலை செய்கிற அனைத்தும், அதாவது இன்றைக்கு ஜூசியில் வேலை செய்கிற முழு உத்தியோகத்தரை பார்த்தாலும் எங்களோட பருத்தித்துறை நகரத்தையும் சுற்றி மீன்கடையையும் சுற்றி முழுக்க நகரசபை உறுப்பினர்மாரும் அங்கே உத்தியோகமாரும் தான் கூடுதலாக இங்கே நிற்கணும். இன்றைக்கு பார்த்தா நாங்கள் ஜூசியில் இன்றைக்கு ஒரு தடவை அங்கே இல்லை போடாது. முழுக்க மரக்கறி சந்தையை சுற்றி தான் முழு ஜூசியில் வேலை செய்கிற ஆக்கள் முழுக்க நிற்கணும். வாகனங்களும் அவேண்டிய ஆக்களும் வந்திருக்கோம். மற்றது நகரசபையில் வேலை செய்கிற உத்தியோகத்திர உறுப்பினர் நெல்லியடி மார்க்கெட்டில் போய் சில சாமான்களை கொள்ளுமதி செய்து தங்களுடைய அங்கே வியாபாரம் செய்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் அதை இன்னும் உறுதிப்படுத்தலை. நாங்கள் இன்னும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கவும் இல்லை. கூடுதலாக அங்கே யூசியால் அவைக்கு உங்கள்கிட்ட காணி வேணுனது, நீங்கள் அங்கே போய் இருக்கலாம்னு சொல்லி அவை 2 பேரை கொண்டு போய் அவை அங்கே இருத்தி இருக்கிற வேண்டும். அவை தான் அந்த காணியை விற்றது. கிட்டத்தட்ட 2,40,00,000 அவை தான் அந்த காணியை விற்றது. கிட்டத்தட்ட அது 3 வரப்பு காணியை 30 லட்சத்துக்கு வேண்டாத நகரசபை 2,40,00,000 இன்றைக்கு வேண்டி இருக்குன்னா அந்த அவை அதை விற்றதால் அவையை கொண்ட அவையை இருத்தினா தான் அவை அதுக்குள்ளே போயினோம்னு சொல்லி அவையை இருத்தி இருக்குது. மற்றது இதுக்கு சுதந்திரமான ஒரு முடிவு வரையிலேண்டா நாங்களும் காலவரையற்று இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வியாபாரம் செய்கிறத நாங்களும் கூடுதலாக விரும்பல. கூடுதலாக தொடர்ந்து இந்த மார்க்கெட் பூட்டப்பட்டிருக்கும். எங்களுக்கு சரியான முடிவு வரும் வரை. மற்ற எங்களோட பொருள் லட்சக்கணக்கான பொருள் எல்லாட்ட வியாபாரிகிட்டே கிட்டத்தட்ட மரக்கறி வியாபாரம் பொருள் சரியான விலை அவ்வளோ பொருட்களும் இன்றைக்கு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் ரூபா சாமான் ஒரு வியாபாரிகிட்டே இருக்கேன்டா. ஒரு பொருள் வந்து இப்போ 500 ரூபா சொச்சம் போகுது. ஆனபடியால் ஒரு மூடச்சாக்கு 2,500-3,000 ரூபா அவ்வளோ சாமானும் கிடக்கு. இன்றைக்கு எடுக்கலைன்னா அது நாளை ஃபுல்லாக பழுதாக போடும். அதுக்கான நஷ்டங்களையும் எங்களுக்கு இவை தர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த கடை இந்த சந்தை தொகுதியை பூட்டியது யார்? நகரசபை. பூட்டினா நகரசபை. உங்களுக்கு முன்னறிவித்தல் தரப்பட்டிருக்கா? போதிய முன்னறிவித்தல் இல்லை முன்னூறு தர 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் ஒட்டினது. இதுலேருந்து அப்புறப்படுத்துக்கு முதல் நாள் கொண்டு வந்து ஒட்டினது நேற்று. ஓகே, இன்றைய கேட்டெல்லாம் பூட்டி கிடக்கு. வழங்கப்பட்டு அடிப்பு. அதுக்கு பிறகு நீதிமன்றம் அவையோடு கலந்து ஆலோசனை செய்து உங்களுடைய குறைகளை கதைச்சு பேசி போங்கொண்டு தான் அதுக்கு பிறகு கதைச்சு பேசிக்கொண்டு. ஆனால் எந்த விதமான நகரசபை எந்த விதமான பேச்சுவார்த்தையோ இதோ எங்களோட இதுவரைக்கும் எந்த விதமான தொடர்பும் அவை வரையவும் இல்லை. நாங்கள் இனி என்னென்று ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒரு இதை கொண்டு வழங்கப்பட்டு அடிப்பு. அதுக்கு பிறகு நீதிமன்றம் அவையோடு கலந்து ஆலோசனை செய்து உங்களுடைய குறைகளை கதைச்சு பேசி போங்கொண்டு தான் அதுக்கு பிறகு கதைச்சு பேசிக்கொண்டு. ஆனால் எந்த விதமான நகரசபை எந்த விதமான பேச்சுவார்த்தையோ இதோ எங்களோட இதுவரைக்கும் எந்த விதமான தொடர்பும் அவை வரையவும் இல்லை. நாங்கள் இனி என்னென்று ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒரு இதை கொண்டு நாங்கள் பிரதேச சபையோட கதை கேட்க
அவைகள் வந்து சொல்லுவேன் எங்களுக்கு சொன்னால் கௌரவம் மண்ணில் வழக்கு தள்ளுபடியாச்சுன்னு சொல்லுவேன். வழக்கு வந்து எங்களுக்கு தெரியணுமല്ലോ, வழக்கு அங்கே இருக்குது, இது தள்ளுபட்டிருக்குன்னு. நாங்களான வழக்காளி, நாங்களான இவைக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கு. நாங்கள் வந்து அங்கே போயிடாது, எங்களுக்கு அது இடவசதி இல்லை, வாகன வசதி விடம் இல்லை, மக்கள் கூடுதலாக அங்கே எங்களுக்கு தூரத்திலிருந்து பொருட்கள் வாங்குற வேலை சனம் இதிலேயே வேண்டி பக்கத்தில் வாகனம் இருக்குது, அதில் ஏற்றிக்கணும். இது தூர இடம், தொழில் செய்கிற எங்களுக்கு தான் தெரியும் அதின் கஷ்டங்கள். நீங்கள் ஒரு மார்க்கெட்டை கொள்முதல் செய்து போட்டு எங்களோட எந்த விதமான தொடரும் இல்லாமல் தன்னிச்சைக்கான ஒரு செயல்பாட்டை தான் இப்போ செயலாளர் செய்து கொண்டு வரேன். தெரியும் எங்களோட எந்த விதமான ஒன்றும் இல்லை. ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஆக்களை கூப்பிட்டு கதைக்கணும், மார்க்கெட் என்ன மாதிரி வாங்க போகிறோம், இது அங்கே கொண்டு போகலாமோன்னு சொல்லி ஆலோசனை எங்களோட செய்யணும். இது தன்னிச்சைக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வியாபாரிகளோட எந்த விதமான ஒரு கலந்துரையாடம் இல்லாமல் செய்யப்பட்டது. செய்துட்டால் எப்படியாவது வியாபாரிகளை கொண்டு அதுக்கு விழித்தினா தான் தப்பலாம் என்ற நிலப்பாடும் அங்கே போய்கொண்டு இருக்குது. மற்றது கூடுதலாக எந்த வசதியும் அங்கே கிடையாது. வில்லங்கமாக வியாபாரிகளை கொண்டு திணிக்காதீங்க, அவ்வளோன்னு சொல்கிறேன். மற்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. ஒரு மாதம் கிடக்கு, ஒரு மாதம் விட்டு பிடிக்கலாம், அதுக்கு பிறகு ஒரு சபை வரும். அந்த சபையோட வியாபாரிகள் காய்ச்சி பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன நீங்கள் அதுக்குள்ளேயே அவசரப்படுறீங்க? 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு, அந்த வழக்கு போட்டேன். வழக்கில் நீதிமன்றம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதில் காலையில் வச்சு சொல்கிறாரு ஐயா, பெரிய இதில் சொல்கிறாரு, அதாவது இந்த வழக்கு வந்து தள்ளினா எங்களுக்கு தெரியும். நாங்கள் வழக்காளி, எங்களுக்கு இல்லை தெரியணும், தள்ளப்பட்டிருக்கேன் எங்களுக்கு தெரியணுமല്ലോ. தெரிஞ்சால் தானே நாங்கள் என்ன எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு, அப்போ எங்களுக்கு தெரியும்ல நம்ம வழக்கு தள்ளப்பட்டிருக்குது என்று சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்த இல்லையே. அப்போ நாங்கள் தெரியாமல் என்ன செய்கிறது? ஒரு கோர்ட்டில் இந்த ஒரு மனமதி கூட வர இல்லையே. நாங்கள் என்ன நீதிமன்றத்தை நம்பித்தானே எங்களுக்கு நீதி கிடைக்குமென்று தானே நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். அப்படின்றே நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவான், நீதிமன்றத்துக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறது எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய வியாபாரிகளோட பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு என்னத்துக்கு போகிறோம்னா எங்களுக்கு அங்கே நீதி கிடைக்குமென்று போகிறோம். ஆனால் எங்களுக்கு 6ஆம் மாதம் 20ஆம் தேதி கோர்ட் வழக்கு இருக்கத்தக்கன இவை இப்படி செய்கிறது. எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் நீதிமன்றத்தை நாட முடியாத சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. மனதுக்கு சரியான வேதனையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் போகிறோம் என்னத்துக்குன்னா எங்களை நீதியை கேட்டு போகிறோம். அங்கே எங்களுக்கு நீதி அநியாயமாக நீதி வருதுன்றா எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது எங்களுக்கு இது இருக்குது. அங்கே ஆனால் என்ன நடக்குதுன்றா எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அறிவிக்கல, எங்களுக்கு எந்த விதமான அறிவித்தல் கூட நீதிமன்றத்தில் வரையிலையே. நாங்கள் ஒவ்வொரு வழக்குக்கும் முழு வியாபாரியும் கடையை பூட்டி ஒற்றுமையாக அங்கே போகிறோமே, எங்களுக்கு அது நீதி கிடைக்குமென்று தானே நாங்கள் அங்கே போகிறோம். 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு. அதே நேரம் வியாபாரிகளோட எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாதுன்னு தான் நீதிமன்றத்தில் எங்களுக்கு. மினிஸ்டர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு மினிஸ்டர் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, நான் ஃபேமஸ் ஆகும். சந்தையாக இது காணப்படுறது. இது தொடர்பாக வியாபாரிகளினால ஒரு பிராது சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதாவது கட்டாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்டாணையின் ஆரம்பத்திலேயே எங்களுடைய புதிய சந்தையை ஆரம்பிப்பதற்கான எந்த தடை உத்தரவும் அதில் இல்லை. ஆனால் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சந்தையில் இந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு இதுதான் அந்த கட்டாணையில் இருந்தது. அதனை தொடர்ந்து அதுக்காக இடைக்கால கட்டாணையும் போடப்பட்டது. ஆனால் தொடர்ந்து எங்களால் மேற்கொள்ளப்பட்ட எங்களுடைய சட்டத்திறனிகள் மூலமாக அது கொண்டு வரப்பட்டு எங்களது கட்டாணையும் இடைக்கால கட்டணையும் பங்குனி மாதம் 17ஆம் தேதி அளவில் நீதிபதியினால் இடைநிறுத்தப்பட்டு வந்தது. அப்போ ஏற்கனவே எங்களுக்கு புதிய சந்தையை தொடங்குவதற்கான தடை எந்த கட்டாணையில் பிறப்பிக்கப்படவில்லை. அதைவிட தடுத்து நிறுத்தப்பட்ட கட்டாணையிலும் பழைய சந்தையினை குழப்புவதை தடை செய்கிறதுக்கு மாதிரியான எந்த ஒரு உத்தரவும் எங்களுக்கு அதில் பிறப்பிக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய நகர சபைகளுடைய கட்டளை சட்டத்திற்கு அமைவாக இன்றைய தினம் நாங்கள் பருத்தித்துறை நகர சபையில் எங்களுடைய புதிய சந்தை கட்டடத்தில் திறந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு இங்கே வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். வியாபாரமும் சிறப்பாக இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் வந்து பருத்தித்துறை நகரசபைக்கும் அதாவது உங்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் இடையான நீதிமன்ற வழக்கிலே வந்து 2 தரப்போடும் இணக்கப்பாடும் தான். அதான் அடிப்படையில் வந்து எதிர்வரும் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி இறுதி தீர்மானம் எடுப்பதாக சொல்லப்பட்டதாக வியாபாரிகள் தரப்பு சொல்லினோம். இது தொடர்பாக
இது நீதிமன்றத்தில் எங்களுக்கும் அவைக்குமான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. அதாவது ரெண்டு பேரும் வந்து சட்டத்திறனிகள் மூலமாகத்தான் கலந்துரையாடப்பட்டது. அந்த விதத்தில் அவை வந்து கட்டாணையை வந்து அவை கொடுத்து கொண்டு இடைக்கால கட்டாணைன்னு சொல்லி அவை வந்து நிரந்தர கட்டாணையை போடுறதுக்கு முயற்சி செய்தவை. ஆனால் அது எங்களோட சட்டத்திறனிகள் வல்லமையால் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டதே தவிர, ஆனால் 20ஆம் தேதி 6ஆம் மாதம் அளவில் இருக்கிறது வந்து ஒரு கலந்துரையாடலுக்கான இதே தவிர அது வந்து எங்களுடைய சந்தையை இந்த புதிய சந்தையை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு தடையும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படவில்லை என்றதை நான் சொல்லிக்கிறேன். இந்த வழக்கு இதுவரை நிறைவு பெற்றுள்ளது என்று சொல்ல வர்றீங்களா? இல்லை, வழக்கு நிறைவு பெற்றதென்று சொல்லப்படையில. ஆனால் எங்களுக்கு போடப்பட்ட கட்டாணையும் இடைக்கால கட்டணையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளோ. இன்று அவர்களுக்கு வியாபாரிகள் ஏற்கனவே வியாபாரம் செய்த பல வியாபாரிகள் வந்து தங்களுடைய பொருட்களை எடுக்க முடியாத அளவுக்கு தங்களால் போட்டு கூடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறோம். ஏன் அந்த வேலை? இல்லை, ஏற்கனவே அவைகளுக்கு முறைப்படி எங்களினால் எழுத்து மூலமான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டது. நகரை சுற்றி அதாவது பரிந்துரை நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலேயே எல்லாமே நாங்கள் எங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் நாங்கள் துண்டு பிரசுரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்துனாங்க. அவர்களுக்கு நேரடியாகவே எங்களுடைய சந்தை மேற்பார்வையாளரால் அறிவுறுத்தப்பட்டது. நேற்றைய தினம் பல தடவைகள் எங்களினால் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தங்களுடைய பொருட்களை புதிய சந்தையில் கொண்டு வந்து வைக்கப்படுமாறு நேற்றைய தினமே நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இல்லை, அதுக்கான அறிவுறுத்தல் வழங்கினாங்க. இன்றைய தினம் ஏற்கனவே ஒரு 2-3 வியாபாரிகள் வந்து கேட்டு நாங்கள் பொருட்களை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு நாங்களே எங்களுடைய வாகனங்கள் மூலமான வசதியை வழங்கி புதிய சந்தையில் கொண்டு வந்து அவர்களுடைய வியாபார நடவடிக்கை எதன்றதுக்கு உதவி புரிந்து இருக்குதோம். அவர்களும் இங்கே புதிய சந்தைக்கு வருவனா நாங்கள் விட பொருட்களை கொடுப்போம். எத்தனை உள்ள வர்த்தகர்களும் நுகர்வோரும் வந்து இந்த வீதி ஒரு வழி பாதையும் இதுக்குள்ள கரிப்பிட வசதிகள் போதாதென்றும் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறோம். இது தொடர்பு இல்லை, இதில் வந்து வீதி போதாதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய மீன் சந்தை இங்கே தான் இயங்கி கொண்டிருக்கிறது. வெறும் 100 மீட்டர் பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் 100 மீட்டர் அளவு, அதாவது காதல் தூரம்னு சொல்லுவேன், அந்த அளவில் தான் இந்த மீன் சந்தை இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ மீன் சந்தை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது மரக்கறி சந்தை நடத்துவதற்கான அந்த பாதை வசதி போதாதுன்னு சொல்கிறது ஒரு அர்த்தமற்ற ஒரு விடயம். மற்றது இதற்கான வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் வேலை தான் பூர்ணப்படுத்தப்படவில்லையே தவிர ஆனால் இடம் ஒதுக்கப்பட்டு தான் இருக்கின்றது. பெரும்பாலும் எங்களுடைய ஊழியர்களை வச்சு நாங்கள் அதை வந்து முறைப்படி கொண்டு வர்றதுக்காக தான் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது தேங்க்யூ. என்னது?